ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 88. மார்னிங் டோன்ட் டச் மை கேர்ளுங்கிற மாதிரி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை டச் பண்ணதும் தாங்க முடியாமல் அவளை பார்த்துட்டே நிற்கும்போது த்ரூ என்ன நடந்துச்சு, இவன் ஏன் அழுதுகிட்டே இருக்கான்னு கேட்கும்போது அவன் பார்வையிலேயே எரிக்கிற மாதிரி த்ரூவை முறைச்சி பார்த்துட்டு இந்த பக்கம் தான் ஹர்ஷத்தும் நவ்யாவும் சுற்றிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறான். அவங்க போகாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. மார்னிங் பார்த்துட்டு ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம போட்ட பிளான்லாம் வீணாக போயிடும், போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நவ்யாவும் ஹர்ஷத்தும் டயர்டாக வரும்போது இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நவ்யா 4 பேரையும் பார்த்துட்டு அங்கே பாருங்களேன், அங்கே 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது உன் மண்டையில் யாராச்சும் அடிச்சிட்டாங்களா என்ன, அங்கே 2 பேர் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நந்தினி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது மார்னிங் பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு அவள் பக்கத்தில் வந்துட்டு அவள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு நந்தினி அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் கையை எடுத்து விட்டுட்டு ஏங்கி அழுதுகிட்டே இருக்கும்போது மார்னிங் ஹர்ஷத்தையும் நவ்யாவையும் பார்த்துட்டு நந்தினி என் கையை பிடிப்பா போகலாம், ஹர்ஷத் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், இது நீ போட்ட பிளான் தானே, இது ஃப்ளாப் ஆகணும்னு நீ நினைக்கிறியா என்ன, வா போகலான்னு கூப்பிடுறான். இவ கையை பிடிச்சிட்டு கோவத்தில் அவளோட ஷார்ப் நெயில வச்சு பயங்கரமாக அவன் கையை கிள்ளி வச்சுட்டு இருக்கா. ஆனால் ஹர்ஷத் அவள் கையை தான் பிடிச்சிருக்கான்னு நினச்சி பரவாயில்லையே நம்ம சொன்ன மாதிரியே நந்தினி ஃப்ரெண்ட் ஆகிட்டாளேன்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டான நேரம் நவ்யா, நீ அவங்க கிட்ட போன்னு சொல்லும்போது அவனை ஒரு ஹக் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு போறா. அவன் கேப் கிடைக்கலாம் ஏதாச்சும் பண்ணிடுதாப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நவ்யா வந்து அவளை ஹக் பண்ணிட்டு என்னை நீ தான் நந்தினி காப்பாற்றணும், நான் ரொம்ப பயந்து போய் இருக்கேன், இங்கே பேயெல்லாம் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு மாணிக்க பார்த்து ஆமாம் அந்த ராட்சசன் கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இவன் எப்படி இங்கே வந்தான்னு அவனை பார்க்காத மாதிரியே கேட்குறா. நந்தினியும் நான் உன்னைய தேடிட்டு இருக்கும்போது சடனாக இவன் அங்கே வந்தான், அவனாக தான் உன்னைய தேடுறதுக்கு என் கூட வந்தான்னு சொல்லும்போது ஓ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு தான் இவங்களோட பிளான் தெரியும், இவளுங்க விட்டால் 12 மணி வரை பேசிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி என் கார் இந்த பக்கம் தான் நிற்க வாங்க போகலான்னு சொல்லும்போது நந்தினி இந்த பக்கமாக போன்னு சொல்கிறா. மாணிக்கு இந்த பக்கம்னு சொல்லும்போது நந்தினி அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம்னு சொல்கிறா. மாணிக்கு வச்சோன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஹர்ஷத் ஃபர்ஸ்ட் பிளான் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் த்ரூவும் ஆலியாவும் வீட்டுக்கு கிளம்பும்போது ஆலியா பைக்கில் உட்காந்து சிரிச்சுட்டே அவனை பிடிச்சிட்டு இருக்கா. இவன் இவ்வளோ நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்போ என்னாச்சுன்னு தெரியல. 2 பேருக்கும் இடையில ஒரு பேக்கை தூக்கி வைக்கிறான். அவள் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரியே இருக்குது. இவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் கபீர் முக்தியை பார்க்க ட்ரை பண்ணும்போது அவனால் ஒழுங்காக நிற்க கூட முடியலை. அவங்க அம்மா உனக்கு என்ன பைத்தியமா, அதுக்குள்ளே உன்னால் எப்படி நடக்க முடியும்னு திட்டிகிட்டு இருக்கும்போது முக்தி வந்தது மாதிரி இருந்தது, நான் அவளை பார்க்கணும்னு சொல்லும்போது அமைதியாக படுத்து தூங்கு, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு தூங்க வைக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவன் தூங்குனதும் இதை தவிர என்கிட்ட இப்போ வேற ஆப்ஷன் இல்லை, என்னை மன்னிச்சிருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மாணிக்கும் நந்தினியும் காரில் வந்து உட்காரும்போது நவ்யா ஹர்ஷத் காருக்கு அடியில் வச்சிருந்த துணியை தூக்கி தூர போடுறா. ஏன்னா அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுல, அதனால தான். நந்தினி நான் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருக்கதால தான் இப்போ உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், மற்றபடி உன் பக்கத்தில் இப்படி உட்காரணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லும்போது மாணிக் நந்தினி அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே நவ்யா வந்ததும் இவன் ஏதோ பேசாமல் கிளம்புறான். நவ்யா இதுக்கு முன்னாடி நான் நிறைய காடு ஃபுல்லாக நல்லா சுற்றிட்டு வந்திருக்கேன், ஆனால் இப்படி தொலைஞ்சதில்லை, ஏன்னா என் ஃப்ரெண்டு மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது, அவள் எப்படியாச்சும் என்னையை காப்பாற்றிடுவான் அப்படின்னு அவள் பாட்டில் ஒரு கதையை எடுத்து விட்டுட்டு வரா. என் முன்னாடி ஒரு பெரிய புலி வந்தது தெரியுமா, ஆனால் நான் எடுத்த ஓட்டத்தில் அதால் என்னையை பிடிக்கவே முடியலைன்னு சொல்லும்போது மாணிக் கடவுளே இருக்க கஷ்டத்தில் இவ வேறன்னு சொல்கிறான். நவ்யா நான் பொய் சொல்லலை உண்மையை தான் சொல்கிறேன்னு திரும்பவும் ஒரு கதையை எடுத்து விட்றா. மாணிக் டென்ஷன் ஆகிட்டு சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு ஃபுல் சவுண்டு வச்சு விட்டுருதான். நந்தினி பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு யாருக்குன்னே எனக்கு ரொம்ப தலைவலிக்கு, மியூசிக் கேட்குற மூடில் நான் இப்போ இல்லை, அது என்னைய கூட கொஞ்சம் தான் கஷ்டப்படுத்துதுன்னு சொல்கிறா. மாணிக் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் நவ்யாவை வந்து ஹாஸ்டலில் விடும்போது நந்தினியும் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறா. மாணிக் இவ எங்கே போகிறான்னு பார்த்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிட்டு நீ எங்கே போகிற, வா உன்னை நான் வீட்டில் விட்டுறதேன்னு சொல்லும்போது இவ ஜாடையிலேயே நவ்யா நான் ஹாஸ்டலில் தங்குறேன்னு சொன்னதை நீ மறந்துட்டியான்னு சொல்லும்போது நவ்யா இவ எப்போ சொன்னான்னு சொல்லிட்டு நீ உன்னோட புது ஃப்ரெண்டு கூட போவேன், உன்னையே சேஃபாகவே விட்டுருவான்னு அவங்க போட்ட பிளான் படியே இவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு கற்பூரம் மாதிரி டக்குன்னு பற்றிக்கிட்டே எங்களை இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டே குட் கேர்ள் அப்படின்னு சொல்கிறான். நவ்யா மூஞ்சியை பாரு ராட்சசன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. நந்தினி சித்தி சித்தப்பா நல்லா தூங்கியிருப்பாங்க, இந்த நேரத்தில் அவங்கள எழுப்பி நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்கிறா. இவன் இதுக்கு முன்னாடி போகல, இப்போ என்ன புதுசாக அக்கறைன்னு கேட்கும்போது அது முன்னாடி இப்போ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு கையை எடுக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அவன் கையை விடவே மாட்டேக்கான். அவள் கையை பார்த்து கிள்ளி வச்சுட்டு நீ இதுவரை பண்ணின எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போகிறா. வெளியே போய் அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கும்போது அவனும் அவளை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து கிளம்புறான். நந்தினி ஒரு ஏக்கத்தோடையே அவனை பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வா நம்ம போய் தூங்கலான்னு கூப்பிடும்போது அதுக்குள்ளே வா இரு ஹர்ஷத் இப்போ வந்துடுவார், நம்ம அவரை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹர்ஷத்தும் அங்கே வரான். ஹர்ஷத் வந்துட்டு ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் படி நீ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லும்போது நம்ம நந்தினி அவனை எப்படி மாற்றிட்டா தெரியுமா, அந்த ராட்சசன் இப்படி அமைதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறா. நந்தினி
நந்தினி இவ வேற நிலமை தெரியாமல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை தூர விடுங்க, சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட் ஆக்கியாச்சு, அப்புறம் என்ன பண்ணன்னு கேட்கும்போது இந்த தடவை அவனோட கையை டார்கெட் பண்ணலான்னு சொல்லும்போது நந்தினி இவன் என்ன வளர்றான்னு பார்க்குறா. இங்கே நிறைய பேர் ஃபேஃபைஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் மாணிக்கோட கை இல்லைன்னா அவனால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும்னு சொல்லும்போது நந்தினி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஹர்ஷத் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்கிறான். மாணிக் ரோட்டில் வரும்போதே நந்தினி பேசினது அப்படியே யோசிச்சுட்டே வரான். அவளை கஷ்டப்படுத்தினது, அவள் ஃபீல் பண்ணி அழுதது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் காரை திருப்பிட்டு அவளை பார்க்க திரும்பவும் ஹாஸ்டலுக்கே போகிறான். நந்தினி சரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்கும்போது அதை பற்றி நீ கவலைப்படாத, என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். நந்தினி இவனை தனியாக விட்டால் மாணிக்க ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு திங்க் பண்ணிட்டு அது எப்படி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணுறோம், ஸோ எங்ககிட்டையும் சொல்லுன்னு கேட்குறா. சரி சரி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நான் மாணிக்க அவன் லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது நந்தினி பயந்து போய் உட்காந்துருக்கா. நீ அவனை கிரிக்கெட் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, அப்போ நமக்காக ஒரு பவுலிங் மிஷின் தான் வேலை செய்ய போகுது, அவனை காப்பாற்றுறதுக்காக அவனோட கையை யூஸ் பண்ணும்போது அந்த சமயம் பார்த்து அவனோட கையை உடச்சிடலான்னு சொல்லும்போது சரியாக வருமா, ஒருவேளை மாணிக் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட்டுனா என்ன பண்ணன்னு கேட்கும்போது வர என்ன உன்னோட புது ஃப்ரெண்ட் மேலே ரொம்ப அக்கறை கூட்டிகிட்டே போகுதுன்னு கேட்கும்போது ஒருவேளை என் புது ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான்னா என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு போய் களி திங்கணுமே, அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவன் அதை பற்றிலாம் கவலைப்படாத, இதை நான் தான் பண்ணேன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி மாணிக்க ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் ஆலியா கொஞ்சம் தூரம் முன்னாடியே இறங்கிட்டு நீ வீட்டுக்கு போ, நம்ம இந்த நேரத்தில் ஒன்றா போனால் அண்ணனுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துடும், நம்ம பிளான் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிரும்னு சொல்லிட்டு வரா. அவனுக்கு போக மனசே இல்லை போல், பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு வரான். அவன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, தயவு செஞ்சு போன்னு சொல்கிறா. த்ரூ ஆலியா வீட்டுக்குள்ளே போகிற வர வெளியே நின்று பார்த்துட்டே அவள் உள்ளே போனதும் தான் கிளம்புறான். ரொம்ப தான் இவனுக்கும் ஆலியா மேலே அக்கறை வந்துட்டு போல். இங்கே மாணிக் ஹாஸ்டலுக்கு வெளியே அவள் ஒரு தடவையாச்சும் வெளியில் வந்துருவாளான்னு பார்த்துட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் வெயிட் பண்ணால் உங்களுக்கு என்ன, உங்ககிட்ட ஏன் சொல்லணும்னு சொல்கிறான். இப்படி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி கண்ட நேரத்தில் நிற்கக்கூடாது, யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் யாருக்காகவும் இங்கே வெயிட் பண்ணலைன்னு சொல்கிறான். நீங்கள் போய் சொல்லாமல் உண்மையை சொன்னால் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மாணிக் அப்படியா, அப்போ அங்கே போய் உட்காந்து அமைதியாக இருங்க, அதுவே எனக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லும்போது நான் 30 வருஷமாக இங்கே வேலை பார்க்கேன், பெரிய பெரிய ரோமியோவெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு ரோமியோவை பார்த்ததே இல்லை, எல்லாவனும் வந்த உடனே ஃபோன் எடுத்து ஃபோன் போட்டு கூப்பிடுவான், ஆனால் நீங்கள் இதுவரை ஒரு கால் கூட பண்ணலை, என் டைமை கூட பார்க்காம நம்பிக்கையோடு யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது எக்ஸலண்ட் சூப்பர், நீங்கள் ஒரு லவ் குரு தான், அப்படி இருக்கும்போது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்னை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, நான் சொன்னதில் எதுவும் தப்பு இல்லை, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது மாணிக் நந்தினியை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ என் மேலே அவளுக்கு இருந்த மொத்த நம்பிக்கையும் போயிட்டு நான் உங்ககிட்ட இப்போ எப்படி சொல்லுவேன், அவள் என்கிட்ட சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இப்போ அவள் கண்டிப்பாக என்னைய வெறுத்திருப்பா, நான் கேட்டதும் அதுதான், ஆனால் அவள் காரில் இருந்து இறங்கி என்னை பார்த்த பார்வை இருக்கே, அதில் நான் பார்த்தது கோபம் மட்டும் இல்லை, அவள் ரொம்ப காயப்பட்டிருக்கா, ரொம்ப அப்போவே எனக்கு தெரிஞ்சுட்டு என் மேலே அவளுக்கு இருந்த நம்பிக்கை மொத்தமும் போயிட்டுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரத எபிசோடை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.